நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்து நம்மளும் பெருசாகி நல்ல வேலைக்கு போய் கை நிறையா சம்பாரித்து நம்மளும் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிருப்போம். ஆனால் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கும்போது சீனே வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபஸ்ட்டு ஜாபில் வந்து ஒரு 10,000 சேலரிக்காக நம்ம ஜாயின் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அப்போ 10,000 சேலரி வாங்கிட்டு நம்மளோட பட்ஜெட்டை போட்டு பார்த்தா நம்மளோட கமிட்மெண்ட்ஸும் அந்த சேலரியும் சரியாக போயிடும். அதை விட அதிகமாக கூட வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓகே, நம்ம ஒரு 15,000 சம்பாதிக்கும் போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். 15,000 சேலரியும் வாங்கியிருப்போம். ஆனால் அப்போவும் நமக்கு கமிட்மெண்ட்ஸுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் சேலரிக்கும் டேலி ஆயிரும். ஸோ ஓகே, நம்ம 20,000 வாங்கும்போது கண்டிப்பாக அலோகேட் பண்ணுறோன்னு நினச்சிருப்போம். ஆனால் அதே தான் ரிப்பீட் ஆகும். 30,000 வாங்கும்போது, 40,000 வாங்கும்போது, 50,000 வாங்கும்போது கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் நம்மளோட டார்கெட்ஸ் வந்து சேலரி நாள்பட நம்ம அதை அச்சீவ் பண்ணுமே தவிர, அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளோட எக்ஸ்பென்சஸும் கமிட்மெண்ட்ஸும் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நம்மளால் ஹெல்ப் பண்ணவே முடியாமல் போயிருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் கமிட்மெண்ட்ஸ்குள்ளேயே இருக்கிறனால எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இல்லாதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை ஒரு நிமிஷம் பாருங்கள். இதில் 10 ரூபாயிலிருந்து 1,00,00,000 வரைக்கும் அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். 10 ரூபா, 100 ரூபா, 1000 ரூபா, 5,000 ரூபா, 10,000லேருந்து ஒவ்வொரு 10 இன்க்ரீஸ் பண்ணி ₹1,00,000, லட்சத்துலேருந்து 2 லட்சம், 3 லட்சம், அப்புறம் 10 லட்சம், 50 லட்சம், அதுக்கப்புறம் 1,00,00,000 லிஸ்ட் போட்டிருக்கேன். இப்போது இந்த கேட்டகரியில் நீங்கள் யார் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸஸாக ஒரு அமௌண்ட் இருக்கிறதா இருக்கலாம், இல்லைனா அது உங்களோட சேலரியாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு ₹100 எக்ஸஸாக இருக்குது அப்படின்னா இதில் 1% வந்து ₹1, 5% ₹5, 10% ₹10. இப்போ இந்த ₹100 இருக்கும்போது உங்களால் ஒரு ₹5, ₹10 யாராவது கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து மாதம் ஒரு ₹1000 மீதி ஆகும் அப்படின்னா அதில் 1% ₹10, 5% ₹50, 10% ₹100. ஸோ இந்த இந்த அமௌண்ட்டில் ஏதோ ஒரு அமௌண்ட்டு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு மாதம் 30,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 1% வந்து ₹300, 5% ₹1,500, 10% வந்து ₹3,000. இப்போ ₹3,000 உங்களால் டொனேட் பண்ண முடியாது, ₹1,500 உங்களால் டொனேட் பண்ண முடியாது அப்படின்னா ₹300ங்கிறது 1% தான். ஒரு தடவையோ 2 தடவையோ பெட்ரோல் போடுற காசு. அதை ஓரளவுக்கு சேமித்து அந்த ₹300 உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தோன்றவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஓல்டு பர்சன்ஸோ, இல்லைனா வந்து சில்ட்ரனோ, இல்லைனா ஆர்ஃபனில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லைனா எஜுகேஷன் ரிலேட்டடாகவோ, இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் செக்யூரிட்டியோ இல்லை ஸ்வீப்பரோ, அவங்களுக்கும் கூட நீங்கள் போனஸ் மாதிரியும் கூட கொடுக்கலாம். ஸோ இந்த சார்ட்டில் உங்களால் என்ன முடியுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேல்ரி வாங்கினோன்னே வித்ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சாலும் சரி, இல்லை உங்களோட பர்ஸில் உங்களோட வாலெட்லேயே ஒரு ஸ்பேஸ் அலோகேட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. அந்த ₹300 நீங்கள் 10 ரூபாயோ இல்லை 5 ரூபாயோ இல்லை 50 ரூபாயோ எப்படியோ ஒரு விஷயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுதோ அவங்களுக்கு கொடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மாதம் ₹300 இருக்குது. நீங்கள் ஒரு ₹50 இல்லைன்னா ₹100 தான் செலவு பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் மீதி இருக்கிற அந்த அமௌண்ட்டை அப்படியே வச்சுட்டு அடுத்த மாதமும் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மாதத்துக்கு அந்த பவுச்சில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்க்கு, அதாவது ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வருஷம் ஃபுல்லும் அந்த ₹300 மாதம் எடுத்து வச்சுட்டு அந்த பவுச்சில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணுன்னு தோணுதோ அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். வருஷம் எண்டில் நீங்கள் வந்து ₹3,600 வந்து ஹெல்ப்பிங்க்கு அப்படின்னு நீங்கள் அலோகேட் பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு ஹெல்ப்பிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். மிச்ச அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட்டில் ஆர்ஃபனேஜுக்கோ இல்லைனா வந்து எஜுகேஷனுக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் டொனேஷனாக கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நிறையா சம்பாரித்து ரொம்ப நிறையா தான் டொனேட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் சின்னதாக சம்பாதிக்கும் போது கொஞ்சமாக கொடுத்தும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணின சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயும் அது வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ நம்ம சின்னதாக இருக்கும்போதே நம்ம கொடுத்து பழகுனா தான் நமக்கு பெரிய அமௌண்ட் வந்தாலும் நம்மளால் கொடுக்க முடியும்.
சின்னதாக இருக்கும்போதே நம்மளால் அலோகேட் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்னா பெருசாக வந்தாலும் நம்மளால் முடியாமல் தாங்க போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவோட மன நிம்மதியோட நல்ல ஹெல்த்தோட வெல்த்தோட சூப்பராக வாழ்கிறதுக்கு இந்த யூனிவர்ஸ்க்கு கோடான கோடி நன்றிகள்.